ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் ரிவ்யூ எடுக்க போகிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதும் ப்ளஸ் அதோட அடிஷ்னலாக என்னோட போனஸஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? ப்ளஸ் அன்அனௌன்ஸ்டு போனஸஸும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லுவேன். அண்ட் பிஃபோர் தட், இங்கே ஆல்ரெடி 1490 சப்ஸ்கிரைபர் என்னோட சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு என்னோட இதயம் கனிந்த நன்றி. அண்டு உங்களுக்கு நான் எப்பயுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான, இம்பார்ட்டண்ட்டான, உங்களுக்கு வந்து ஒரு ரைட்டான பாத்தில் தான் நான் உங்களுக்கு வந்து லீட் பண்ண போகிறேன். ஸோ எக்காரணத்தை கொண்டும் நான் வந்துட்டு வந்து ஒரு ராங் ப்ராடக்டை வந்து நான் வந்து ரிவ்யூ எடுக்க போகிறதில்ல, சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி பண்டல், சரிங்களா? ஸோ இந்த ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி பண்டல் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது, அது எங்கேயெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அண்டு இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். ஸோ டோன்ட் ஹப் பிஹைண்ட் கிராஃப்ட் யுவர் ஓன் மெமரபிள் ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி புக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராஃபிட் ஆன் அமேசான். ஸோ அமேசான், எட்சி, கம்ரோட், ஃபைவர், இதில் இந்த பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயுமே நம்மளால் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அமேசான்லேயும் நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அமேசானில் தான் வந்து ஒரு ஹை டிமாண்டான ஒரு டிராஃபிக் உண்டான பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான். ஸோ அதுக்கு அடுத்தது எட்சி, கம்ரோட், ஃபைவரில் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து செல் பண்ணலாம் அண்டு ப்ராடக்டை பையும் பண்ணலாம், டிஜிட்டல் ப்ராடக்டை, ஓகேங்களா? ஸோ லைக்வைஸ் கம்ரோடும் அப்படி தான், எட்சியும் அப்படி தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி பண்டலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பிராண்ட் நியூ அட்ராக்டிவ் டிசைன். ஸோ இதில் வந்து எ வாஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் 800+ யூனிக் அண்ட் ப்ரொஃபஷனல் கிராஃப்டட் டிசைன் தட் யூ யூஸ் டு கிரியேட் கண்டென்ட் பிஓடி, அதாவது பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பேஸ்டு ப்ராடக்ட் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சம் ஆஃப் த கமர்ஷியல் அண்ட் ரீசெல்லிங் ரைட்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எகெயின் வந்து ரீசெல்லும் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து கம்ரோட்லேயோ அல்லது வந்து எட்சிலேயோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம எகெயின் நம்ம அந்த இந்த ப்ராடக்டையும் நம்ம எகெயின் நம்ம விற்கலாம். அதுக்குண்டான ரைட்ஸும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்டு இப்போ நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட்குள்ளே என்னென்ன பண்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கலரிங் பேஜஸ், சிசர் அண்ட் கட்டிங் ஸ்கில், வேர்ட் சர்ச் பசில்ஸ், டன் ஃபார் யூ புக் கவர்ஸும் அவங்க இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கனெக்டிங் த டாட்ஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ், டாட் அண்ட் கலர் மார்க்கர், ஐஸ்பை ஈஸ்டர், ட்ரேசிங் ஆக்டிவிட்டி, ஹவு டு ட்ரா மேசஸ், ஃபைண்ட் த வே அண்ட் ஷேடோ மேட்சிங் கேம்ஸ். ஸோ இந்த ஐ திங்க் ஒரு மோர் தென் 10 மாடல்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்டில். ஸோ பிஃபோர் தட் நான் வந்து என்னோட போனஸஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னோட போனஸஸ் ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி பண்டலுக்கான போனஸஸ். ஸோ போனஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஸ்பை ப்ரோ அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கேடிஸ்பை ப்ரோவில் வந்து நம்ம வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் இந்த டூல் இருந்ததுன்னா உங்களால் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வித்தின் 5 மினிட்ஸில் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பை பண்ணாமல் ஃப்ரீயாக எப்படி வந்து இதில் ஒர்க் பண்ணுற சேம் ஸ்ட்ராட்டஜி எப்படி உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியும். அண்டு இதோட வேல்யூ வந்து இப்போ வந்து $69, சரிங்களா? இந்த $69க்கு உண்டான ஒர்த்ஃபுல்லான இந்த டூல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே எப்படி உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து உங்களுக்கு போனஸ் நம்பர் 1, தட் இஸ் வேல்யூ $69, சரிங்களா? அண்ட் போனஸ் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் வித் ப்ராஃபிட்டபிள் சுடுகோ சாஃப்ட்வேர். ஸோ இந்த சுடுகோ சாஃப்ட்வேர் வச்சு உங்களால் ஃப்ரீயாகவே வந்து அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் உண்டான எல்லா சூடுகோ பசில்ஸும் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இதுவும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி பண்ண முடியும், எப்படி க்ரியேட் பண்ண முடியும், இதனால் எப்படி வந்து
ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து போனஸ் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்து $12. ஓகேங்களா? அண்ட் போனஸ் நம்பர் 3 வந்துட்டு தட் இஸ் த அல்டிமேட் ஒன். அண்ட் பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட ப்ராடக்டில் இருக்கிற அவங்க 7 ஸ்லாட்டில் ப்ளஸ் மெயினாக எந்தெந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த போனஸ் நம்பர் 3ல வந்து நான் சொல்லியிருக்கேன். அது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் 1 இல்ல 2 வெப்சைட்ஸ் வந்துட்டு அது ஒரு ஒர்த்ஃபுல்லான வெப்சைட். அது எப்படி உங்களால் ஈஸியாக வந்து மற்றவங்களோட ப்ராடக்டோட கீவேர்ட்ஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 to 99% வந்துட்டு உங்களால் பேக் அண்ட் கீவேர்ட்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் போனஸ் நம்பர் 3ல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து இந்த இந்த போனஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $12. ஸோ டோட்டல் வேல்யூ வந்துட்டு என்னோட போனஸோட வேல்யூ $93. சரிங்களா? இந்த $93 ஒர்த்ஃபுல்லான இந்த 3 போனஸஸும் உங்களுக்கு என்டையராகவே ஃப்ரீ. இன்கேஸ் நீங்கள் என்னோட லிங்க் கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்குனீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட ப்ராடக்ட்டோட அதாவது போனஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $93. இது என்டையராகவே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணனா. ஸோ இது வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து இந்த ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் போய்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த ஈஸ்டர் கலரிங் புக்கு இதை பற்றி நான் வந்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் ஸோ இதில் நிறையா புக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈஸ்டர் கலரிங் புக் அப்படின்னாவே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 புக்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்குது. நீங்கள் அப்படி போகாமல் உங்களுக்கு எப்படி வந்து சீக்கிரம் வந்து லோ காம்படிஷனில் எப்படி நம்மனாலேயும் வந்துட்டு அதாவது நம்மளோட புக்கும் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா நாம் அது வந்து நிச் டவுன் பண்ணணும். அது நிச் டவுன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் இதுலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஈஸ்டர் கலரிங் புக் அப்படிங்கிறதுல வந்து நிறையா இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் அப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ 2 to 4, 4 to 8, 1 to 3 இது எல்லாமே நிச் டவுனான இருக்கிற நிச்சஸ் தான். பட் நான் இதில் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹாப்பி ஈஸ்டர் கலரிங் அண்ட் ஆக்டிவிட்டி புக் அப்படின்னு நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா 10,000 சரிங்களா? 50,000லேருந்து உடனே உங்களுக்கு 10,000 புக்ஸுக்குள்ளே நம்ம இப்போ வந்து நிச் டவுன் பண்ணி புக்ஸும் வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. எகெயின் இதில் இருந்தும் நீங்கள் வந்துட்டு நிச் டவுன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஹாப்பி ஈஸ்டர் கலரிங் அண்ட் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸ் 4 to 12 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2,000 புக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது அடிஷ்னலாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்அனௌன்ஸ்டு போனஸ் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா இதுதான். இது இல்லாமல் இன்னொரு போனஸஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஹாப்பி ஈஸ்டர் கலரிங் அண்ட் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸ் 4 to 12 அப்படிங்கிறது நீங்கள் டைட்டிலாக வச்சுக்கிட்டு நீங்கள் புக்கு போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட புக்கு வந்து சேல் ஆகும். அண்டு இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு புக்கு பாருங்கள், ஹாப்பி ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸ் ஏஜஸ் 8 to 12னு இருக்குது. ஸோ இதோட ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 2464 அப்படின்னு இருக்குது. இதோட எப்பயுமே புக்கோட ரேங்க் எந்தளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு புக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 5 டிஜிட்டில் இருக்குது. இன்னும் 4 டிஜிட்டில் இருந்ததுன்னா இன்னும் நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கிண்டல் பர்னர் அப்படிங்கிற இந்த வெப்சைட் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த புக்கோட ரேங்கிங் என்ன அப்படின்னு நம்ம போட்டோம்னா சரி 2464 அப்படிங்கிறத அந்த வேல்யூ இங்கே போடணும். ஃபஸ்ட்டு பேப்பர் பேக் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் பேப்பர் பேக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோட புக்கோட ரேங்கிங் 2464 அப்படின்னு நீங்கள் என்டர் அடிங்க. 2464 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது. தென் அட்வான்ஸ்டு இதில் போனோம்னா நம்ம வந்து இதோட புக்கு உள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். இதோட புக்கோட ப்ரைஸ் வந்து 6.97. ஸோ 6.97 அப்படிங்கிறது ப்ரைஸு. தென் இதோட பேஜஸ் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 132 பேஜஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான்.
அண்ட் ஒரு நாளைக்கு வந்து இந்த புக்கை வந்து $17 இப்பயும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஈஸ்டர் எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஈஸ்டர் 2024 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் வந்துட்டு மார்ச் எப்போனா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மந்த்து 31 இருந்தது. அந்த மந்த் எண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சாரி. ஸோ நீங்கள் இப்போ புக்கு போட்டாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இந்த ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி $507. சரிங்களா? $507 $507 இன் ருப்பீஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஒரு புக்கு மட்டும் 42,000 அப்படிங்கிற அந்த $42,000 வந்து இந்த ஒரு புக்கு மட்டும் சேல்ஸ் தருது. சரிங்களா? ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸு வந்து ரொம்ப லோ புக்ஸு தான். வெரி லோ காம்படிஷன். அண்டு புக்கும் வந்துட்டு ஹை டிமாண்டில் இருக்கிற புக்கு தான். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், டாட் மார்க்கர் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஈஸ்டர் கலரிங் அண்ட் ஆக்டிவிட்டி புக்ஸ் இதெல்லாம் வந்து ரீசெண்டாக எப்போ போட்டது தான், பிப்ரவரி 26 தான். இதுவும் நல்ல ரேங்கிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களாலையும் இது மாதிரி புக்கு போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து டைம் இருந்ததுன்னா கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ கலரிங் பேஜஸ் அப்படிங்கிறப்ப, ஸோ ஃபஸ்ட்டு மாடல் 1ல் ஈஸ்டர் புக் கவர் இலுஸ்ட்ரேட்டர் அவங்க வந்து புக்கோட கவர் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா, அவங்களும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அரவுண்டு ஒரு 20க்கு மேலே இருக்குது. சரிங்களா? இந்த கவர்ஸை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா அட்ராக்டிவான கவர்ஸ் தான். சரிங்களா? மாடல் நம்பர் 1ல். அண்ட் மாடல் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் கிட்ஸ் கலரிங் பேஜஸ் இருக்குது. இதில் பாருங்கள், எல்லாமே நல்லா அட்ராக்டிவான கலரிங் பேஜஸ் தான். ஈஸ்டருக்கு ரிலவெண்ட்டான கலரிங் பேஜஸ் தான். சரிங்களா? இது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலரிங் பேஜஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து கவரும் அவங்க ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம். மாடல் நம்பர் 3 வந்து சாரி 3 வந்து பார்த்தீங்கன்னா சிசர் அண்ட் கட்டிங் ஸ்கில் எட்ஜஸ் அப்படின்னு இருக்குது. இது பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு ப்ரிவியூ கொடுத்துட்றாங்க எப்படிலாம் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை தவிர இன்னும் அடிஷ்னலாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சிசர் அண்ட் கட்டிங் ஸ்கில் டிசைனில் மாடல் நம்பர் 3. அண்ட் மாடல் நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் த டாட் ஒர்க் ஷீட்ஸ். சரிங்களா? ஸோ டாட் கலரிங் புக். ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நிச்சு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து எல்லாமே கம்பைன் பண்ணியும் போடலாம். அண்ட் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் கனெக்டிங் த டாட்ஸ் ஈஸ்டர் கலரிங் புக் அப்படின்னு போடலாம். சரிங்களா? ஸோ மாடல் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரா ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதிலும் பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லான அட்ராக்டிவான ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மாடல் நம்பர் 6 ஈஸ்டர் டாட் அண்ட் கலர் மேக்கர்ஸ். இது வந்து ரொம்ப டிமாண்டாக, இப்போ ஹை டிமாண்டாக இருக்கக்கூடிய நிச்சு தான் ஈஸ்டர் டாட் அண்ட் கலர் மேக்கர். இது எல்லாமே நீங்கள் நிச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். அண்ட் மாடல் நம்பர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் சர்ச் பசில்ஸு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் மாடல் நம்பர் 8 ஷேடோ மேட்சிங் கேம்ஸ். இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற ப்ரிவ்யூஸ். அண்ட் மாடல் நம்பர் 9 வந்துட்டு கிட்ஸ் மேஸ் கேம்ஸ் வித் த ஆன்சர்ஸோடு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே கிட்ஸ் எல்லாமே லைக் பண்ணுவாங்க. அண்ட் மாடல் நம்பர் 10 வந்து ஈஸ்டர் ஐ எம் ஸ்பையிங் பிக்சர்ஸ். இதுவும் வந்துட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு மாடலும் வந்துட்டு ஒவ்வொரு நிச்சு தான். அண்ட் மாடல் நம்பர் 11 வந்து ஈஸ்டர் ட்ரேசிங் ஆக்டிவிட்டி புக் அப்படிங்கிறது. இது டெஃபினட்டாக நல்ல ஒரு சூப்பரான நிச்சு தான். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் மாடல் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிசஸ். இது வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 12 மாடல்ஸ் இருக்குது. இந்த 12 மாடல்ஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிச்சில் நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் புக் போடலாம். அண்டு புக் கவர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் யூ வில் ரிசீவ் டோட்டல் ஓவர் 800+ கிரியேட்டிவ் ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி டிசைன் கான்செப்ட் ரெடி ஃபார் பிரிண்டிங் அண்ட் டிஜிட்டல் ஷேரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ டோட்டலாக இதில் வந்து 12 மாடல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கெட் இன்ஸ்டன்ட் அக்சஸ் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணால் பாருங்கள், இன்னைக்கு எப்பயுமே இதோட ரெகுலர் ப்ரைஸ் வந்து $29. அண்ட் இன்னைக்கு மட்டும், அதாவது இன்னையிலிருந்து ஒரு 5 டேஸ்க்கு மட்டும் $14. சரிங்களா? 14.55 கமர்ஷியல். நாம் வந்துட்டு இதை அப்லோட் பண்ணி
அப்படியே வந்து அமேசானில் அப்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்துட்டு எட்ஸி, கம்ரோட் அதில் வந்துட்டு நான் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் $23 நீங்கள் பே பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கி எகைன் நீங்கள் வந்து ரீசெல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரீசெல்லிங் ரைட்ஸ் லைசன்ஸும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு மீ அண்டு கேடிபி ரிகார்டிங்காக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி பண்டில் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு ஒர்த்ஃபுல்லான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். அண்டு வித் 50% டிஸ்கவுண்டில் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் அண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இருக்கிற எல்லாமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிச்சு. டெஃபினட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா டைட்டில் சப்டைட்டில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டைட்டில் சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் ஈஸியான எப்படி வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். உங்களால் டெஃபினட்டாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 சேல்ஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு அன்அனௌன்ஸ் போனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த 7 ஸ்லாட் உண்டான இந்த ஈஸ்டருக்கு உண்டான 7 ஸ்லாட் கீவேர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்னோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் பாயிண்ட் பண்ணி வைக்கிறேன், பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அண்டு see you in the next video. Take care. Bye.